Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மாவட்டம் செல்லூரில் பாதாள சாக்கடைகளில் அடிக்கடி அடைப்புகள் ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், வணக்கம். சொல்லுங்க, இந்த மதுரை மாவட்டம் செல்லூர்ல பாதாள சாக்கடைகள்ல குறிப்பா அடிக்கடி அடைப்புகள் ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறி வருவதா பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு வருது. பொதுமக்கள் இது குறித்து என்ன தெரிவிக்கிறாங்க? அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலை என்ன? விவரங்களை விரிவா வழங்குங்க. வணக்கம் ரம்யா. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த செல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய 23 மற்றும் 24 ஆகிய இந்த வார்டு பகுதியில் தான் இருக்கிறோம். நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமார் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி கூட செல்லூர் பகுதிக்கு உட்பட்ட இந்த இந்திரா நகர் பகுதியில் தான் நம்ம காமிச்சு கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு வாசிகள் இந்த பகுதியில் தேங்கி இருப்பது வந்து மழை நீரோ அல்லது குடிநீரோ கிடையாது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு அந்த பாதாள சாக்கடையிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவு நீர் வந்து இந்த பகுதியில் மாத கணக்கில் தேங்கி இருக்கிறது. இது சம்பந்தப்பட்ட அந்த பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட மதுரை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் கொடுத்தும் அதே போன்று போராட்டங்கள் நடத்தியும் ஆனால் மாத கணக்கில் இந்த கழிவுநீர் வந்து வெளியேற்ற முடியாத அந்த அவல நிலையில் தான் இருந்து வருகிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரைக்கும் அனைவரும் வந்து நோய் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த கை குழந்தையுடன் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி நம்மளே இருக்கிறாங்க. அவங்களோட வந்து கேட்கலாம். இப்போ இந்த கழிவுநீர் இவ்வளவு நாளா தேங்கி இருக்கிறதுனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறீங்க? குறிப்பா நீங்க கை குழந்தைகளா வச்சிருக்கீங்க. குழந்தை வைக்கல, எல்லாருமே தான் குழந்தை வச்சிருக்காங்க. இதுக்குரிய ஆக்ஷன் யாருமே எடுக்கிறது இல்ல. ஒருத்தர் 2 பேர் நாங்க சொல்லி பார்த்துட்டோம். எல்லாருமே சொல்லியிருக்காங்க, போராட்டம் பண்ணியிருக்கோம், எல்லாமே நாங்க பண்ணிருக்கோம். நீங்க யாராவது ஒருத்தர் வந்து கேட்குறீங்களா? இந்த மாதிரி பேட்டி மீடியாவுக்கு நாங்க வாய்ஸ் கொடுத்தா மட்டும் தான் இங்க வர்றீங்களா? உங்களுக்கும் வீட்டில் குழந்தைங்க எல்லாரும் இருக்காங்க. இங்க 25 குழந்தைங்க இருக்காங்க. யாருமே நீங்க வரப்பட மாட்டீங்க. இங்க எவ்வளவு சாக்கடை தண்ணின்னு பாருங்க, நீங்களே பாருங்க. இதுக்கு எனக்கு ஒரு தீர்வு கொடுத்தாங்க, இல்லாட்டினா நாங்க வந்து ஓட்டு போட மாட்டோம். இந்த வட்டம் நீங்க யார்கிட்டனாலும் போய் சொல்லுங்க, நாங்க ஓட்டே போட மாட்டோம். செல்லூர்ல குறிப்பா எந்தெந்த பகுதியில் இந்த கழிவு நீர் வந்து அதிகமா தேங்கி இருக்கு, இதனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறீங்க? இது சம்பந்தமா புகார் மனுக்கள்லாம் கொடுத்திருக்கீங்களா? என்ன மேடம் வந்து தீர்வாயிருக்கு? இது வரைக்கும் நாங்கள் புகார் கொடுத்ததுல எந்த நடவடிக்கையுமே கலெக்டராக இருந்தாலும் சரி, மேயராக இருந்தாலும் சரி, எந்த வித நடவடிக்கையுமே எடுக்கல. தியாகிபாலு 2வது தெரு, தியாகிபாலு 1வது தெரு மற்றும் போஸ் வீதி, இந்திரா நகர், இந்த இதில் வந்து எங்களுக்கு இப்போ வரைக்குமே கழிவு நீர் கிட்டத்தட்ட இந்த செப்டி டேங்க் போட்டு 30 வருஷம் ஆச்சு. அப்போ வந்து வீடுகள்லாம் அதிகம் கிடையாது. எங்களுக்கு வீடுகள் அதிகம் கிடையாது. சின்ன சின்ன வீடுகளாக இருந்துச்சு, குடிசை வீடுகளாக தான் இருந்துச்சு அதிகமாக. அப்போ போட்ட செப்டி டேங்க் தான். இப்போ வந்து அந்த குழாய்கள் வந்து சின்ன குழா போட்டிருந்தாங்க. அப்போ வந்து இப்போ வந்து பெரிய குழா போட சொல்லி நாங்கள் எத்தனை ட்ரிப்பு மனு கொடுத்துட்டோம். அதுக்கான மனுக்களை வந்து எங்களுக்கு ஏற்கவில்லை. மாவட்ட ஆட்சியருமே எங்களுடைய வார்டு கவுன்சிலருமே எங்களுக்கு ஏற்கவில்லை. வார்டு கவுன்சிலர் இது வரைக்கும் எங்களுக்கு யாருன்னே தெரியாது. நாங்களும் இவர் நம்ம 24வது வார்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாருமே எங்களுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. இதே இது அடுத்த வார்டில் நாங்கள் போய் பார்க்குறப்ப அந்த வார்டை வந்து கிளீனாக வச்சுருக்காங்க. அந்த வார்டுகளை வந்து கிளீனாக வச்சுருக்காங்க. எந்த வித நடவடிக்கையுமே உடனே எடுக்கிறாங்க. ஏன் எங்கள் வார்டை மட்டும் இப்படி வச்சுருக்கீங்க? அதை பற்றி நாங்கள் கேட்டதுக்கு எங்கள் கவுன்சிலர் சொன்னார், உங்களோட சேர்ந்து வேணால் நாங்களும் போராட்டத்துக்கு வரட்டாமான்னு கேட்குறாங்க. இதுக்கான நடவடிக்கை எங்களுக்கு சின்ன குழந்தைய நேற்று பிறந்த எனக்கு கூட உடல்நிலை சரியில்லைங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் எனக்கும் உடல்நிலை சரியில்லை. இதுக்கான நடவடிக்கை மதுரை ஜிஹெச்சில் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்னமுமே. அதுக்கான நடவடிக்கை எங்களுக்கு மருத்துவ முகாமோ அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க சொல்லி நாங்கள் தமிழக முதலமைச்சரை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். இப்போ குறிப்பாக இந்த பகுதியில் வந்து எத்தனை வருடங்களாக வந்து குடியிருக்கிறீங்க? இப்போ உங்கள் வீட்டில் வந்து குழந்தைகள்லாம் இருக்கும். இப்போ பள்ளிக்கு போகிற போதெல்லாம் வந்து என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரொம்ப ஸ்கூல் பிள்ளைகளாம் போவே முடியல. இந்த காம்பவுண்ட் ஃபுல்லாமே வெறும் சின்ன பிள்ளைகளா தான் இருக்குதுங்க. அதுல தருக்குன்னு தான் இந்த வெறும் நரகளா போகுது. அதுவும் தண்ணியா போனா கூட ஒரு இதுல கூட வெறும் நரகளா போகுது. இங்க இருக்கவே இந்த இதுல இருக்க முடியல. நாங்களும் போய் போராட்டத்துக்கு போயிட்டு வந்தோம். ஒண்ணுமே அதுல எதுவுமே சரிபட மாட்டேன்ருச்சு. எதுவுமே கேட்க மாட்டாங்க. போராட்டத்துக்கு போற நேரத்துல வந்து 2 போலீஸ் வந்து நின்றாங்க, பார்த்தாங்க. அப்ப வந்து அடுத்து வந்து அதை எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இந்த செப்டாங்கில வேலை பார்த்தாலுமே இது ஃபுல்லாமே நரகளா கிடக்குது. அதை நாங்க தான் கூட்டணுமா? வீட்டுக்கு ஒரு ஆள் தான் வந்து கூட்டி அதை தள்ளுறோம். நாங்க வீட்டுக்கு வர விருந்தாடி கூட வரமாட்டாங்க, உறவினர்கள் வந்து வரமாட்டாங்க. இந்த வீச்சத்துல இருக்க முடியல. இந்த வீச்சத்துல எங்களால இருக்க முடியல. இதுக்கு ஒரு நடவடிக்கை வேணும் கண்டிப்பான முறையில். இப்போ குறிப்பாக வந்து எதனால இந்த பாதிப்புகள்லாம் இருக்குது? ஏன் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? இது சம்மந்தமாக புகார் கொடுத்துருக்கீங்களா? என்ன சொல்கிறாங்க சார்?
இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி நாங்களும் தொடர்ந்து புகார் மேலே புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். மதுரை மாநகராட்சி என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக புகார் கொடுங்க, உடனே நாங்கள் தீர்வு கொண்டுறோம்ன்றாங்க. அடுத்து மனுக்கள் ஒரு வாரம் வந்து ஒரு முகாம் போடுறாங்க. அந்த முகாம்லேயும் போய் மனு கொடுத்துட்டோம், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டோம், எங்கெங்கே மனு கொடுக்கணுமோ அனைத்து இடத்துலையும் மனு கொடுத்துட்டோம். மதுரை மாநகராட்சி என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா வசூல் பண்ணுது. மதுரை மாநகராட்சி மக்களிடமிருந்து 1 கோடி ரூபா வசூல் பண்ணுது. நாங்கள் வந்து சும்மா ஓசியாக கேட்கல, எங்களுடைய ரத்தத்தை சிந்தி வேறிய உழைச்ச பணத்தில் நாங்கள் வரி கட்டுறோம், பாதாள சாக்கடை வரி கட்டுறோம், குடிநீர் வரி கட்டுறோம். இன்னைக்கு இப்படி கணக்கு எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 கோடி, வருஷத்துக்கு 350 கோடிக்கு மேல மதுரை மாநகராட்சி மக்களிடம் வந்து பணத்தை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு மோசடி பண்ணுது. மக்கள்கிட்ட பணத்தை வசூல் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த சாக்கடையில் எங்களை நடக்க விடுது. இது மிகப்பெரிய மோசடி. மதுரை மாநகராட்சி தொடர்ந்து மோசடியில் ஈடுபடுது. இந்த பணம்லாம் என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்கன்னே தெரியல எங்களுக்கு. இதனால பாத்தீங்கன்னா நிறைய நோய் தொற்று. சாக்கடை நீர் தினந்தோறும் தெருக்கல்ல ஆறாக ஓடுறதுனால நாங்கள் அதிலே நடந்து போயிட்டு எங்களுக்கு இது நோய் வருது, எங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வருது. நாங்கள் இன்னைக்கு வாடகைக்கு குடியிருக்கவங்க யாருமே வரமாட்டாங்க. இன்னைக்கு வாடகைக்கு எதுக்கு இந்த தெருன்னு சொல்லி காலி பண்ணி போயிடறாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்களே நிறைய பேர் வீடை காலி பண்ணி வேற ஏரியாவுக்கு போகக்கூடிய நிலைமை வந்துருச்சு. ஒரு மதுரை மாநகராட்சி ஒரு சிட்டிக்குள்ள ஒரு 23வது வார்டு 24வது வார்டு இப்படி சாக்கடை பிரச்சனை இருக்கு. நாங்கள் வீடை காலி பண்ணி போக வேண்டிய அவல நிலை இருக்கு. இதை உடனடியாக மதுரை மாநகராட்சி அரசு நிர்வாகம் கவனம் செலுத்தி இந்த சாக்கடை நீர் பிரச்சனைக்கு எங்களுக்கு தீர்வு காணணும். கண்டிப்பாக ரம்யா, இப்போ இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் வந்து பேசின நாமளே வந்து கேட்டிருந்திருப்போம். இப்போ கிராமப்புறங்களில் தான் தேவையான அடிப்படை வசதிகள் இல்லைன்னு சொல்லி கிராமங்களில் வந்து அந்த வீடுகளை அந்த காலி செய்து அந்த வீடு கிராமமே வந்து காலியாகிறத பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு மதுரை மாநகரின் முக்கிய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த செல்லூர் பகுதியில் இந்த துர்நாற்றம் மற்றும் சாக்கடை நீர் வந்து அதிக அளவில் தேங்கியிருக்கனால குடிநீர்லையும் கழிவுநீர் கலப்பதாகவும் இதனால் வந்து இந்த பகுதியில் தொற்றுநோய் பருவ அபாயம் இருக்கனால இந்த பகுதியில் வந்து நாங்கள் குடியிருக்க முடியாமல் வேறு பகுதிக்கு செல்லக்கூடிய நிலைமை இருக்குது. குறிப்பாக வந்து 30 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பாதாள சாக்கடை அமைக்கப்பட்டதாகவும் தற்போது இந்த பாதாள சாக்கடை பைப்புகள் வந்து சேதமடைந்தனால தான் இது போன்ற அடைப்பு ஏற்பட்டு அடிக்கடி வந்து கழிவுநீர் வெளியேறி வருவதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வை மதுரை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் இந்த பகுதி மக்களின் சார்பாக அவர்கள் வந்து இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். ரம்யா, பொதுவாகவே இந்த மதுரை மாநகராட்சியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த தொடர் குற்றச்சாட்டுகளின் மூலம் மாநகராட்சி நிர்வாகம் செயலிழந்து விட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.